விஜயாவை ரொம்பவே கத்துறாங்க அண்ணாமலை. விஜயா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வயசாகி போச்சு, நம்ம பேரனோ பேத்தி என்னைக்கு பார்க்குறது நான்லாம் ஏங்கி போய் கிடக்கேன். இப்போ இந்த ரோஹிணியை போக சொல்லணுங்க அப்படிங்கும்போது, மனோஜுக்கு வேறு கல்யாணம் முடிப்பாங்க, அதன் மூலமாக வரக்கூடிய பேரனோ பேத்தியை நம்ம கொஞ்சம் தானங்க போகிறோம் அப்படிங்கும்போது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை மனோஜுக்கு மாசமாக இருக்கன்னு சொல்கிறா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. அவள் ஸ்டேஷனுக்கும் எங்கேயோ போனால் நீனும் மனோஜ் உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ அவளை இருக்க சொல்லலை அப்படின்னா நானே முத்து காரில் அனுப்பி ஸ்டேஷனுக்கு போக சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் மனோஜ் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை அப்படிங்கும்போது, விஜயா இதில் மனோஜ் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு இதில் பார்க்கக்கூடாது. ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கணும். இன்னொரு பொம்பளை பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் இல்லைங்க, இவெல்லாம் அப்படியே கிடையாதுங்க, இவன் எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போகலாம் பையன் மாதிரி அப்படிங்கும்போது, விஜயா வாயை மூடு முதல்ல. எதை பேசணும் அதை தான் பேசணும். நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அதுக்கேற்ற பேசுகிறியா? நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ ரூமுக்கு போமா அப்படிங்கிறாங்க. இவன் போகவே கூடாது. இங்கே பாரு விஜயா, இந்த ரோகிணி இப்போ ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நானோ முத்தோ மீனாவோ சுருதியோ ரவியோ இருக்க மாட்டோம். நீனும் மனோஜ் மட்டும் இங்கே இருங்க, நாங்கள் ரோகிணியை கூப்பிட்டு போய் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. விஜயா இப்போ ரொம்ப வரம்பு மீறி போகக்கூடாது, ஒரு அளவு தான் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போம்மா ரூமில் போயிருமா, மீனா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஏதாவது கொடு அப்படிங்கிறாங்க. மீனா போய் சாப்பாடை கொடுக்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. மனோஜை மொட்டை மாடி கூப்பிட்டு போய் வேலுன்னு வெளுக்காங்க. உடனே என்னடா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, நம்ம எங்கே போகிறேனே தெரியாமல் இருக்கும்போது கடையில் தூங்கினேன், அங்கே கண்ட தொல்லலாம் இருந்துச்சு, அதனால் ரோகிணி உன் கூட இருக்கேன், நீ பேராத வைக்காதன்னு சொன்னான். சரி ரைட்டு, அவள் கூட வரால அப்படின்னு நினச்சேன், அவள் என் மேலே கை வச்சாளா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா, அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படி. டேய் என்னெல்லாம் பேசிகிட்டு வச்சுட்ருக்க, ஒன்று நம்பி நான் ஊருக்கு போகிறான், பொண்ணு பார்த்துட்டு அலையுதேன், கோயிலாக உனக்கு விரதம் இருந்துட்டு அலையுதேன், நீ என்னென்னா எங்கள் அப்பனாவை உட்காந்துருக்கேன்னு, அதுவும் இந்த ஒன்றும் இல்லாதவா திருவோடு ஏந்து வச்சுருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா நான் இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படிங்க. என்னம்மா பண்ணுறதா, பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதா, அவங்க அப்பா வேறு அவளை போகக்கூடாது வைக்கக்கூடாது, நான் வேறு வாரிசுக்கு ஏங்கிட்டு இருக்கேன் வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இல்லைன்னா அவர் வெளியே போவாங்காரு, இப்போ என்னடா பண்ணுறது, அவ்வளோதான் நீ முடிஞ்சு போச்சு போ அப்படின்ட்டு இருக்காங்கம்மா. எப்படியாவது சரி பண்ணுங்கம்மா அப்படிங்க. என்னடா பண்ணணும் அப்படிங்கும்போது, ரோகிணி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதும்மா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த முடியல நீ தெளிவாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தெளிவாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, சரி கிருஷ்ணாராவ்கிட்ட பேச அப்படின்னு மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறாங்க. மேடம் ரோகிணிக்கு எப்படியாவது கையெழுத்து வேணுமா அப்படிங்கும்போது, என்ன மனோஜ் என்னை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும், அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, நீங்கள் கையெழுத்து வேணுமா, அவள் தான் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாளே, அவளை நல்லா பார்த்துக்கிடுங்க, அவள் ஏதாவது சேதனுக்கோ எங்கேயோ போனால் இல்லை என்னை கூப்பிட்டா கூட நான் போவேன், நீங்கள் உள்ளே தான் இருப்பீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏம்மா அவங்களும் அப்பா பேசுன மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ என்னடா பண்ணுறது அப்படி ஒன்றும் புரியலம்மா அப்படிங்கும்போது, டேய் இதுக்கு ஒரே வழி தாண்டா இருக்குது, கிராமத்துலேருந்து உங்கள் பாட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்காது, நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னோடனே இவங்க கால் பண்ணுறாங்க. மனோஜ் யாருக்கு, அவங்க பாட்டிக்கு. பாட்டி நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, என்னடா இது ஒரு நாள் இல்லாத திருவிழாவாக இருக்குது, ஒரு நாள் நீ ஃபோனும் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன், நேரில் பார்த்தா கூட சரியாக பேச மாட்டேன், இப்போ ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க மனோஜ். இவன் பாட்டி ரோகிணி வீட்டில் போக மாட்டாங்க அப்படிங்கும்போது, அது என்ன வீட்டில் போக மாட்டாங்குது, அவளுக்கு உனக்கு தான் சம்மந்தம் இல்லையா. ஆமாம் பாட்டி, அவளை வீட்டு விட்டு எப்படியாவது அனுப்பணும், வீட்டில் யாரும் அனுப்ப மாட்டேங்காங்க, இந்த முத்து மீனாவை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது, முத்து மீனா நல்லது தானே செய்வாங்க, இப்படி ரோகிணி எப்படி சாப்பாங்க, அவள் இல்லாத பிள்ளைலாம் சொல்லி பொய்யை சொல்லி தானே வீட்டுக்கு வந்திருக்கா, உனக்கு அவளுக்கு தான் சம்மந்தம் தானே சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்க. ஆமாம் பாட்டி எப்படியா வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி மாதமாக இருக்க வச்சா எதையுமே சொல்லலை. இங்கே பாட்டியும் மறுநாள் காலையிலே கிளம்பி வந்துடுறாங்க. என்ன பாட்டி ஒரு வாரத்தை கூட சொல்லலை அப்படிங்கும்போது, டேய் இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லலாமாடா அப்படிங்கும்போது, பாட்டி அவள் எப்படி பாட்டி போவா, அவன் மனசு பிள்ளையே வச்சுருக்கா, இப்போ அம்மாவும் மனோஜும் பொண்ணு எப்படி போவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி இதை மனோஜ் சொல்லவே இல்லையா அப்படிங்கும்போது, தானே அவன் எப்படி சொல்லுவான் பாட்டி, அவனுக்கு ஃபேவரான தானே சொல்லுவான், பாட்டி அவன் பண்ணது எல்லாமே சரியே கிடையாது அப்படின்னா முழிக்கான் மனோஜ். ஆகா முத்துக்கு நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ண தெரிஞ்சு போச்சா அப்படின்னு முழிக்காப்புல. முத்து பேச்ச வச்சு இல்லை தெரில அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. உடனே டேய் மாதம் இருக்க பிள்ளை நீ போகணுன்னு சொல்லிட்டேடா, சரியாடா, அவள் இந்த வீட்டு வாரிசு வச்சுருக்கா, அதனால் போக மாட்டா வைக்க மாட்டா, இங்கே தான் இருப்பா, அவளை போகணும்னு யாரும் சொன்னீங்கன்னா நீங்கள் வேணால் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குமே மூத்தாள் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவே சொல்லிவிட்டு ரோகிணிங்க தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு, அதுக்கு மாற்று பேச்சே கிடையாது அப்படிங்கும்போது, அண்ணாமலை நம்ம வீட்டு பிள்ளையாவ வச்சுருக்கா, நம்ம அவளை அப்படி இப்படின்னு அனுப்பிட முடியாது அண்ணாமலை அப்படிங்கும்போது, சரிதாம்மா எனக்கு புரியுது, இந்த விஜயாவுக்கும் மனோஜுக்கும் புரியவே இல்லை, முகத்தில் வளர்கிற
இந்த வாரிசை நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு கொஞ்சம் கூட நினப்பில்லம்மா அப்படிங்கும்போது, டேய் இந்த விஜயா அப்படித்தான் இருப்பா, விஜயாவில் தான் எப்படி இருப்பான், மாறியா இருக்க போகிறான், அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம தான்டா பார்த்துக்கணும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருங்க, பேசாமல் விவசாயத்தை கூட கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு இங்கே வந்துடுங்க அப்படிங்கும்போது, இல்லைடா இப்போது மழை காலம் இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், நானும் ரோகிணியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். மீனா நீ நல்லா பார்த்துக்காமா அப்படிங்கும்போது, நான் பார்த்துக்குறேன் பாட்டி அப்படிங்கும்போது, மீனா இதெல்லாம் உனக்கு வேலை இல்லை, நீ ஒழுங்காக சமைச்சியா வச்சியா, உன் வேலையை பார்த்தியான்னு இரு அப்படிங்கும்போது, அத்தை ரோகிணி நம்ம வீட்டு பிள்ளைய தான் வச்சுருக்காங்க, நம்ம வீட்டு வாரிசுத்தை, அதை எப்படித்தான் நான் வந்து விட முடியும் 3வது ஆள் மாதிரி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, யாருக்குனாலும் மீனா நல்லது தான் செய்வா, இந்த வீட்டில் ஒரு ஆளுக்கு நல்லது செய்யாமல் இருப்பாளா அப்படிங்க. என்னடா முத்து, இந்த ரோகிணியும் பிடிக்காது, மனோஜும் பிடிக்காது, இப்போ வந்து நீங்கள் இந்த ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓஹோ, மனோஜ் வந்து ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி இங்கே பெரிய ஆளாக இருந்துக்கூடாது, கடைசி வரைக்கும் மனோஜ் வந்து கடங்காவலோடு இருக்கணும், அதை நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், ரசிக்கணும், அது தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, விஜயா உன்ன மாதிரி கேடுகட்ட புத்தி யாருக்கும் கிடையாது, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க முத்தோ மீனவோ கிடையாது, நீ தான் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு இருக்கிற குழப்பம் எல்லாமே அந்த தேவிகா என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ தெரியலையே, நம்ம வேறு அந்த கனகாவை கல்யாணம் பண்ணிட்டோம் பணத்துக்கு ஆசைப்பட்டு, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷுக்கு பையன் கால் பண்ணுறாரு. மனோஜ் சரி சந்தோஷ் அப்படிங்கிறாரு. மனோஜ் என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணி மாதமாக இருக்கிறது அங்கே தெரியாதில்ல அப்படின்னு. நீ ஏன் சொல்கிற, ரோகிணி மாதமாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமையா மாதமாக இருக்கா, அதனால் எனக்கு உனக்கும் சம்மதம் எழுதி தர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்போ முடிஞ்ச நீ ஏற்கனவே வந்து ரோகிணிகிட்ட எந்த பேப்பர்லையும் வாங்காமல் கல்யாணத்தை வேறு முடிச்சுவிட்ட, இப்போ கனகா வீட்லேயோ ரோகிணிக்கோ தெரிஞ்சிச்சுன்னா நீ சின்ன அப்படின்னா ஆயிரம் சந்தாக உன்னை பிரித்து மேஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னையா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ சொல்லுவாங்களா, எதையோ ஆட்டையை போட்டவனுக்கு ஏதோ வந்து கொட்டினா என்ன செய்வாங்க, வெளியே சொல்ல முடியாதுமாங்களா, அதே மாதிரி தான், வெளியே சொல்லிடாத, 2 வாழ்க்கையும் நான் ஆசுக்காக வாழப்போவார் இல்லையா, சின்ன பின்னம் தான் அப்படின்ட்டு இருக்காரு. சரி சக்திவேல் சார் எனக்கு கால் பண்ண சொல்லேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா சக்திவேல் சார் கால் பண்ணுறாங்க. என்ன மனோஜ் எல்லாமே முடிச்சிட்டிங்களா வச்சிட்டிங்களா? ஆமாம் சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, அது ரோகிணி எனக்கு உனக்கு சம்மந்தம்னா எழுதி தர மாட்டாங்க, அது போக மாதமாக இருக்குங்க அப்படிங்கும்போது, ஐயோ அப்போ அந்த தேவிகா மேனேஜ்கிட்ட நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்க. அதான் ஒன்றும் புரியலை, நீங்கள் தான் சார் அவங்ககிட்ட எப்படியாவது பேசணும் அப்படிங்கும்போது, அதனால் ஒன்றுமே பேச முடியாது, நீங்கள் தான் அவங்க வீட்டு மருமக, நீங்கள் தான் பேசுங்க அப்படிங்கும்போது, சார் நான் கல்யாணம் முடித்த விஷயம் இங்கே தெரியாது, அவங்களுக்கு நான் ரோகிணிகிட்ட எழுதி வாங்கலன்னு தெரியாது, நீங்கள் தான் சார் சரி பண்ணணும், நீங்கள் தான் சார் பேசி நம்ப வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சக்திவேல் சார் வந்து தேவிகாட்ட பேசுகிறாங்க. மேடம் ரோஹிணி மேடத்தை வந்து எழுதி வாங்கிட்டாப்புல வச்சிட்டாப்புல அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம், அப்போ சாந்திமூர்த்தி ஏற்பாடு என்றைக்கு பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது, இன்றைக்கே பண்ணலாம் அப்படின்னோடனே மனோஜ் ஒரு ஐடியா சொல்கிறாரு. அங்கே கோவப்பட்டு வருது மாதிரி வந்துருங்க மனோஜ், இங்கே வந்து சாந்திமூர்த்தத்தை முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவு அந்த தேவிகா வந்து அமைதியாக இருப்பாங்க, நீங்கள் அதை சரி பண்ண பாருங்கள் அப்படிங்கும்போது, அப்படியா நீங்கள் சொல்லி சரியாக இருக்குமா, எனக்கும் இந்த கஷ்டப்பட்ட ரோகிணி கூட வாழலாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் பெரிய கோடீஸ்வரனா மில்லியனர் ஆகணும் அப்படிங்கும்போது, உங்கள் கட்டம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் வராது மனோஜ், பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. தேவி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சாந்திமூர்த்தி ஏற்பாடெல்லாம் நடக்குது. அங்கே ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த பிள்ளை பிச்சு பெடல் எடுக்குது. உடனே மனோஜ் ஓடி வந்துருந்தார். ஓடி வந்தோடனே சிவசேரி சொல்லுதார், என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த வீட்டு மருமகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகாட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிவிடலாம்ல அப்படிங்கும்போது, தாராளமாக நான் சிம்லாவுக்கு அனுப்பிவிட்றேன், போய்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கூட தேவிகா கூட நீங்களும் போவீங்களா? நானும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மறுநாளே கிளம்பி போகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, மனோஜ் வந்து கோவத்தில் தான் வீட்டு விட்டு போயிட்டான் வச்சுட்டான்னு சொல்லி சந்தோஷம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் விஜயாவுக்கு. விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. பாருங்கங்க, ரோகிணி வந்து இருக்கிறதுனால இந்த வீட்டில் இருந்து அவன் மனோஜ் போயிட்டான், மனோஜ் இந்த ரோகிணி இருக்க வரைக்கும் வரமாட்டான், ரோகிணியை பேசாமல் வெளில போக சொல்லுங்கள், நம்மளுக்கு நம்ம பையன் மனோஜ் தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, எனக்கு இன்றைக்கி நிலைமைக்கு இந்த தில்லாலங்கடி வேலை பார்க்குற மனோஜை விட எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு வாரிசு தான் முக்கியம், அதனால் வந்து மனோஜ் வந்து இப்போ வரல, நான் நாளைக்கு வரல அப்படின்னா வரதெல்லாம் பட போகிறது கிடையாது, அவன் எப்போ வரானோ வரட்டும், ரோகிணி நம்ம வீட்டில் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு மனோஜ் என்னானானோ ஏதானான்னு இவருக்கு நினைப்பே இல்லை. ஆனால் இந்த ரோகிணி ஒருத்தர் உள்ளதை மட்டும் வளர்த்து பெருசாக ஆக்கணும்னு நினைக்காங்க. இது வந்து இந்த பூமிக்கு வந்துச்சுன்னா லாய்க்கப்படாது, ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து இது வந்து வரவிடாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில், இந்த விஜயாவோட கணக்கு சரியாக வருமா இல்லை தப்பு கணக்காக போகுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.
நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.